ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரே உயிரை எபிசோடு 87 பார்ட் 1 பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து பத்மாவதி அந்த கிழவியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. என்னுடைய பசங்க லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க, யாரை கேட்டு நீங்கள் நிஷாவை அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி கண்ணாபுரான்னு பத்மாவதியை திட்டிகிட்டு இருக்கா. உங்களுக்கு அறிவு இல்லையா? அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? ஷாலினிக்கு இங்கே கல்யாணம் நடக்கும்போது இவளை இப்படி அனுப்பியிருப்பீங்களே, வர்றவங்களாம் கேட்பாங்கள்ல, எங்கே அவள் தங்கச்சி எங்கே அப்படின்னு கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கையும் உடனே கிழவி சொல்லுது, இந்த என்கிட்டலாம் திமிரா பேசுகிற வேலை வச்சுக்காத, கேட்குறவங்க வந்தாங்கன்னா அது வந்து நீ பதில் சொல்லிக்கோ, அவளை பற்றி எனக்கு தெரியும், நிஷா நான் வளர்த்த பிள்ளை, எனக்கு பதில் சொல்ல தெரியும். இப்போ நீ கவலைப்பட வேண்டியது நிஷாவை பற்றி இல்லை, ஷாலினியை பற்றி வர்றவங்க கேட்டாங்கன்னா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நீ யோசித்து முடிவு எடுத்துக்கோ, என்ன சொல்லணுங்கிறத அப்படிங்க. பத்மாவதி அத்தை அப்படின்னு கத்துறா. உடனே இந்த கிழவி சொல்கிறா, என்கிட்டலாம் இந்த குரலை வசதி பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்னு. உனக்கு கூட இருக்கவங்களாம் சத்தம் அமைதியாக இருங்கம்மா, சத்தம் விடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. உடனே கிளவி திட்ட ஆரம்பிச்சது, வாயை மூடு, நீ இதில் தலையிடாத அப்படிங்க. உடனே பத்மாவதி சொல்கிறா, குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் பெரியவங்க, நீங்கள் தான் ஒன்றா வச்சுக்கணும், நீங்கள் வந்து என் 2 பொண்ணுங்களையும் பிரிக்கிறீங்க, என் பசங்களையும் பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, வாயை மூடு, உன் இஷ்டத்துக்கே பேசாத, நான் குடும்பத்தை பிரிக்கிறேன்னா, உன்னை ஃபஸ்ட்டு அப்படி நினச்சிருந்தேன்னா இந்த குடும்பத்தில் நீ வந்த உடனே ஒன்றையே நான் பிரிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பத்மாவதி அந்த கிளவி திட்டிகிட்டு இருக்கு. அந்த காலெல்லாம் மலையேறி போச்சு அத்தை, நீங்கள் இன்னும் அந்த நினப்போடு இருக்காதீங்க அப்படின்னு பத்மாவதியை சொல்லிக்கிட்டு இருக்கா. கிளவி மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்கு. பத்மாவதி சொல்கிறா, எங்கள் குடும்பத்தையே பிரிக்கிறீங்க, உங்களால் தான் இந்த குடும்பம் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, இப்போ ஒன்றும் அப்படி கிடையாது, இப்போ வந்து ஷாலினியால தான் இந்த ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஷாலினி தான் இந்த குடும்பத்தை ரன் பண்ணுறா, அவள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே கிளவி சொல்லுது, பத்மாவதி இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்க ஆரம்பிக்குது. உடனே ஷாலினி வந்துடுறா, போதும் நிறுத்துங்க, என்ன நடக்குது இங்கே, ஏன் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி தான் சண்டை போடுவீங்களா ஷாலினி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே கிளவி சொல்லுது, ஷாலினி நான் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா தான் ஆரம்பித்தா அப்படின்னு சொல்லியும், அம்மா ஆரம்பித்தா என்ன பாட்டி, நீங்களாவது இதை முடிச்சு விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இன்னும் 4 நாளில் எனக்கு கல்யாணம் இருக்குது, இந்த நினைவோடு தான் நான் அந்த வீட்டை விட்டு போகணுமா, என்ன நடக்குது இங்கே, உங்களுக்கெல்லாம் கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள், இன்னும் இன்னைக்கு வந்து விநாயகர் பூஜை வேறு இருக்குது, இதை வச்சுட்டு இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஷாலினி வந்து அந்த கிளவியையும் பத்மாவதி அவங்க அம்மாவையும் பார்த்து கேட்டுருக்கா. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இருக்கா இல்லையாம்மா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது, இது இல்லைன்னா சொல்லிவிடுங்க, நான் போய் சிவாவை ரிஜிஸ்டர் மேரேஜாவது பண்ணிக்கிறேன் அப்படிங்க. இந்த கிழவிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அவங்க அம்மாவும் ரொம்ப அமைதியாகிடுறா. நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன், எனக்குன்னு யாரும் இல்லை, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நான் சிவாட்ட சொல்லி நான் ரிஜிஸ்டர் மேரேஜாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் வந்து ஷாலினி சொல்கிறா, அம்மா கல்யாணம் பண்ணி போகிறப்ப பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க, புகுந்த வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தான் சொல்லுவாங்க, நான் இந்த நினைவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அங்கே போய் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அழுதுட்டு உடனே போயிடுறா. அப்புறம் ஷாலினி சொல்கிறா, அப்பா இருந்திருந்தா அப்பா என்னோட கல்யாணத்தை நல்லா கிராண்டாக நடத்தலைனாலும் நல்லபடியாக நடத்தியிருப்பாங்க, அப்பா இல்லை தான் எனக்கு வருத்தமாக இருக்குது, இந்த கல்யாணத்தில் யாருக்குமே இஷ்டம் இல்லை அப்படி இப்படின்னு அவள் பாட்டுக்கு வாங்கிக்க வந்தது பேசி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்பா தான் எனக்கு எல்லாமே, அவங்க இருந்திருந்தா எல்லாமே எனக்கு நல்லபடியாக பண்ணியிருப்பாங்களே, உங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ நேரம் பார்த்து பத்மாவதி போகிறா. பத்மாவதி போய் பக்கத்தில் போயிட்டு சமாதானப்படுத்துகிறா. அம்மா நீங்கள் ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த வேணாம், உங்களுக்கு சிவாவை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு தெரியும், சும்மா பொய்யா வந்து என்கிட்ட நடிக்காதீங்கம்மா அப்படின்னு ஒரு வாய்க்கு வந்த மாரி அவங்க அம்மாவை திட்டுறா. என்னை வந்து இந்த குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்காது தான், அப்பாவுக்கு தான் என்னை பிடிக்கும், இருந்தாலும் எனக்கு கல்யாணங்கிறத ஒரு இதை நீங்கள் பண்ணி வைக்க வேணாம்மா, 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அப்பா இருந்தால் இப்படி இதெல்லாம் பண்ண விட்டுருப்பாங்களா, எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படி இப்படின்னு அவளும் பேசுகிறா. கிழவியும் பார்த்துக்கிட்டு இருக்கு, பத்மாவதியும் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்து இந்த பூஜை இனிமேல் வீட்டில் நடக்காது, இனி கோயிலில் தான் என் கல்யாணம் நடக்கும், என் கல்யாணத்துக்கு யார் யார் வரணும்னு இஷ்டப்படுறீங்களோ அவங்க மட்டும் கல்யாணத்துக்கு கோயிலுக்கு வந்துடுங்க, இங்கே இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்கு அவரை வர வேணான்னு சொல்லிடுங்க, பூஜை பண்ணுற ஆளை வர வேணான்னு சொல்லிவிடுங்க, நான் வந்து ஆஃபீஸுக்கு போகிறேன், யாருக்கு வரணும்னு இஷ்டம் இருக்கோ வந்துடுங்க அப்படின்னு வந்து கோவமாக ஷாலினி பேச ஆரம்பிச்சிடா. பாட்டியும் ஷாக் ஆகிடுது, பத்மாவதியும் ஷாக் ஆகிடுறா. சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறா. உடனே பத்மாவதிக்கு ரொம்ப வருத்தம் ஆகிவிடுது. ஐயோ ஷாலினி இப்படி வச்சுட்டு வரேன், உடனே கிளவி ஐயோ அம்மாடி அப்படின்ட்டு அது வாயில் கை வைக்குது. உடனே போய் பத்மாவதி வந்து கையெடுத்து கும்பிட்டு, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க,
சரியா? நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு வந்து ஷாலினிய பிடிக்காது தான். இருந்தாலும் அவ நல்லபடியா கல்யாணம் பண்ணி இந்த வீட்ட விட்டு போகணும். எனக்காக கொஞ்சம் அனுசரிச்சு இருங்க. உங்க வாய எங்கேயும் திறக்காதீங்க." அப்படின்னு சொல்லி அந்த கிழவிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கிழவியும் "ஒண்ணு பேசுடி, உன் இஷ்டத்துக்கு பேசு" அப்படின்னு. "அப்போ உனக்கு வந்து இந்த கல்யாணத்துல இஷ்டமா? அப்போ ரவிக்கு தானே நீ பண்ணி குடுக்கணும்னு ஆசைப்பட்ட. அப்ப சிவா கூட கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு இஷ்டமா?" அப்படிங்கும். "எனக்கு வந்து ரவி கூட பண்ணணும்னு தான் ஆசை. சிவாவ எனக்கு பிடிக்கல. ஆனா ஷாலினிக்கு பிடிச்சிருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்றது? அவ இஷ்டப்பட்டுட்டா. அவ நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும். அதுவரையும் நீங்க எதுவும் பேசாம இருந்தாலே போதும். எங்க குடும்பம் நல்லபடியா இருக்கும்." அப்படி இப்படின்னு பத்மாவதி சொல்லிட்டு இருக்கா. இந்த கிழவி அப்படியே ஒண்ணுமே சொல்லாம பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இங்கே வந்து ரித்திகா ஃபோன் போட்டு ரவிகிட்ட பேசிகிட்டு இருக்கா. "உங்க அம்மா ஃபாஸ்டிங் இருக்க சொன்னாங்க. நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ரவி வந்து அவன் வீட்ல இருக்கனால ஆஃபீஸ் ஒர்க்க வீட்ல பார்க்குறான். ஷாலினி ஒர்க்குக்கு கூப்பிட்டனால இங்கே வந்துடுறா. வீட்ல இருக்கிறா. கூட இருக்கிறா. இவங்க பேசுகிறத 2 பேரும் பேசுகிறதையும் காதில வாங்கிட்டு இருக்கா. "ஓ! அப்படியா? சரி சாப்பிட்டியா?" அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சொல்றா, "4 நாளா நீ வந்து பிஸியாவே இருக்கியாம்ல, ஒரு லீவ் கூட எடுக்கலையாம்ல?" அப்படி சொல்லி, "ஆமா எனக்கு ஒர்க் தான் முக்கியம்." அப்படிங்க. "அப்போ நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்படியே இருப்பியா?" அப்படிங்க. "இல்ல, இல்ல. கல்யாணம் பண்ணி வந்துட்டா நான் ஒர்க்லாம் பார்க்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "4 நாளுமே ஒர்க்கு வந்து வீட்லயே மாத்திட்டியாம்ல?" அப்படின்னு சொல்லி ரித்திகா கேட்குறா. "ஆமா. பாஸ் எங்க இருக்கானோ அங்க தானே ஒர்க் நடக்கும். ஸோ நான் இங்கே இருக்கேன். இங்கே எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க." அப்படின்னு இத மாரி பேசிகிட்டு இருக்கா. அந்த ஷாலினி அவங்க பேசிகிட்டு இருக்கிறத காதில வாங்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்து இது மேனேஜர் வந்து சொல்றாரு, "ஜுவல்லரிக்காரங்க வந்திருக்காங்க. நகை செலக்ட் பண்ணணும்ல நிச்சயத்துக்கு அதுக்காக." அப்படிங்கும். உடனே ரித்திகாட்ட சொல்றான், "இந்த மாரி வந்திருக்காங்க. உனக்கு எந்த மாரி பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "உன் இஷ்டம். நீ சர்ப்ரைஸா எது குடுத்தாலும் எனக்கு ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்புறம் ரவி என்ன பண்றான், கால கட் பண்ணிறான். இங்க வந்து ஜுவல்லரிக்காரர் வந்திருக்காரு. "வாங்க நியூ நியூ டிசைன்லாம் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் சார் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். "ஒவ்வொரு டிசைனா பாருங்க சார். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது மாரி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல வேற டிசைன் வேணுனாலும் கேட்கலாம்." அப்படிங்கவும், இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தி போய், "நீ போய் ரவிட்ட சார்ட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வா." அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. இவளும் தயங்கி தயங்கி நிக்கிறா. போகாம இங்கேயே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் வந்து எந்த மோதிரத்த சூஸ் பண்ணலாம், நிச்சயத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது நல்ல இதா சூஸ் பண்ணணுன்ட்டு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்தோடனே, "சார் உங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஒரு கையெழுத்து போடணும்." அப்படி சொல்லியிருக்கவும், "ஆமா. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேட்குறியா?" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான் ரவி. "சரி இங்கே இருக்க ரிங்கில வந்து ஏதாவது ஒரு ரிங் வந்து நீ செலக்ட் பண்ணு." அப்படின்னு சொல்றான். "வாட்? என்ன? நான் செலக்ட் பண்ணணுமா? உனக்கு 40,000 குடுக்கணும் தான் கடன். அதுக்காக உன்னுடைய ஃபியான்ஸுக்காக நான் ஏன் செலக்ட் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஓ! இது கூட பண்ண மாட்டியா நீ?" அப்படி சொல்லி ரவி கேட்குறான். "சரி பண்றேன்." அப்படின்ட்டு இவ பார்க்குறா. எந்த ரிங் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவ ஒண்ணு ஒண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கா. ரவியும் பார்க்குறான். எத எடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் ஷாலினி என்ன பண்றா, "சரி போய் செலக்ட் பண்ணுவோம்." அப்படின்ட்டு போய் கடைசியா ஒரு ரிங்க எடுத்துட்டு வந்து ரவிட்ட வந்து காட்டுறா. "இந்த ரிங் தான் நல்லாயிருக்கு." அப்படின்னு சொல்லி ரவிக்கிட்ட காட்டுறதுக்காக எடுத்துட்டு வரா. குடுத்த உடனே அவனும் பார்க்குறான். "ஓ! இதான் உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "சரி எனக்கு ஒண்ணு புரியல. உன் ஃபியான்ஸேக்காக என்ன ஏன் செலக்ட் பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லி ஷாலினி வந்து ரவிக்கிட்ட கேட்கவும், "இந்த கேள்வியெல்லாம் நீ ஏன் கேட்குற? சொன்னத மட்டும் நீ செய்யணும். உனக்கு பிடிச்சது வந்து கண்டிப்பா அவளுக்கு பிடிக்க போறதில்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் செலக்ட் பண்ண சொன்னேன்னு" ஒரு மாதிரி நக்கலா ஒரு ஆன்சர் குடுத்துடுறான். இவளும் அப்படியே மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறா. "இந்த 40,000க்காக நம்ம இவன்ட்ட இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கே." அப்படின்னு. "உன் டேஸ்ட்ட விட அவ டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும் அவளோட டேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவ இத செலக்ட் பண்ண மாட்டா. எனக்கு நல்லா தெரியும்." அப்படின்னு ரவி சொல்லிடுறான். ஷாலினியும் "அப்படியா?" அப்படின்னு பார்த்துறான். இதோட இந்த பார்ட் 1 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.